அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப அமர்ந்தோ நின்றோ இந்த நற்கருணை ஆராதனையில பங்கெடுப்போம். இந்த மாலை வேளையில் நமது பங்கினுடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மானுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாள்களிலே இந்த மாலை வேளையிலே நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதித்து நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையிலும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு ஏக்கத்தோடு இந்த திருப்பலியிலும் நற்கருணை ஆராதனையிலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் உண்மையாகவே நற்கருணை ஆண்டவரை நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன், அவரது வல்லமை பெரிது, அவருடைய ஆசீர்வாதம் உண்மையானது என்று நம்புகிறீர்களோ அவர்கள் எல்லாம் கையை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள் இந்த மண்ணினுடைய பாதுகாவலி. பிறந்தது முதல் இந்த வினாடி வரை குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள், குழந்தை தெரேசம்மா, குழந்தை தெரேசம்மான்னு சொல்ல வார்த்தைகள் பல ஆயிரம் இருக்கும், கோடி கூட இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் சிறிய வழி தெரேசம்மாள், சிறிய வழி தெரேசம்மாள், சின்ன வழி தெரேசம்மாள் என்று பிறர் சொல்லி சொல்லி கேட்டு அதுவே மனப்பாடமாகிவிட்ட உண்மையும் கூட. அதோடு மட்டுமல்லாமல் இங்க இருக்கின்ற எத்தனை பேரால் நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். கையை நான் உயர்த்த சொல்லவில்லை, மாறாக ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு ஆன்ம சோதனையாக இந்த நற்கருணை ஆண்டனுடைய பிரசன்னத்திலே நாம் இதை செய்ய உங்களை அழைக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள் இந்த நற்கருணையை அதிகமாக நேசித்தவர், இந்த நற்கருணையை அதிகமாக அன்பு செய்தவர். எனவேதான் அவருடைய மகிமை இந்த மண்ணிலே, மதுராமட்டு மண்ணிலே நேற்றும் இன்றும் என்றென்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவியலாது. கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே செவி கொடுப்போம். கண்களை மூடுவோம். நம்மையே நாம் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுப்போம். நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். நம்முடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள் நற்கருணை ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்தவள். இந்த நற்கருணை ஆண்டவருடைய அன்பினை தன்னுடைய வாழ்க்கையில அபரிவிதமாக பெற்றவள் என்கின்ற அந்த முழு நம்பிக்கையில, விசுவாசத்தில கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். மதுராம்பட்டு மண்ணிலே மகிமைகள் புரிபவளே, குழந்தை இயேசுவின் தெரேசாளே, எங்கள் குறை தீர்க்கும் தாய் நீ, எங்கள் குறை தீர்க்கும் தாய் நீ. அம்மா 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 புனித குழந்தை தெரேசா அம்மா, அம்மா 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 புனித குழந்தை தெரேசா அம்மா. உன் திருமுகம் என்னை பார்க்குதம்மா, உன் திருமுகம் என்னை பார்க்குதம்மா,
உன் தெய்வீக தரிசனம் தெரியுதம்மா, உன் தெய்வீக தரிசனம் தெரியுதம்மா. அம்மா 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 புனித குழந்தை தெரேசா அம்மா, இறையன்பு சிறந்தது என்றவளே, இறையன்பில் நிறைந்து வாழ்ந்தவளே, நிறை வாழ்வை தருவது இறையன்பே, இதை மறையாக எடுத்து சொன்னவளே, அன்பு அமைதி தாட்சியெல்லாம் ஆண்டவர் விருப்பம் என்றவளே, சின்ன சின்ன புண்ணியமே வாழ்வின் நிறைவு என்றவளே, சிறுமலரே உம் பதம் பணிந்தோம், சிரம் தாழ்த்தி கரம் குவிக்கின்றோம், சின்னராணியே உம்மை அண்டி வந்தோம், எம் குல விளக்கே உம்மை நம்பி வந்தோம். அம்மா 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 புனித குழந்தை தெரேசா அம்மா. புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாளே, புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாளே, புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாளே. அன்பிற்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய பாதுகாவலில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள், குறிப்பாக மிக அழகாக நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்ற விதத்திலே அவருடைய வார்த்தை அமைகிறது. இங்கே இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் என்னை தனிப்பட்ட விதத்திலே எனக்காக இருக்கிறார், இவர் எனக்கு மட்டும்தான் இருக்கிறார் என்று உன்னால் யோசிக்க முடியுமா? இங்க இருக்கிற நம்மளால யோசிக்க முடியுமா? திரும்ப நான் சொல்றேன் பாருங்க. நற்கருணை ஆண்டவர் என்னை தனிப்பட்ட விதத்திலே அன்பு செய்கிறார். இங்கே இருக்கிற இவர் லாசர் வேளாங்கண்ணிக்காக இருக்கிறார். இங்கே இருக்கிற இவர் லாசர் வேளாங்கண்ணிக்காக மட்டுமே இருக்கிறார். அப்படிங்க இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தைரியமாக சொல்ல முடியுமே என்று சொன்னால், இந்த நற்கருணை ஆண்டவரை இன்று மட்டுமல்ல என்றுமே அஞ்சாமல் பயப்படாமல் அண்டி வருகின்ற ஒரு நல்ல விசுவாசியாக நீ வாழ முடியுமா என்கிற சவாலை நம்முடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள் கொடுக்கிறார். அப்படி ஒருவேளை நீ தைரியமாக இந்த நற்கருணை ஆண்டவரை, எனக்காக இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை, என்னை அன்பு செய்கின்ற நற்கருணை ஆண்டவரை அஞ்சாமல் நடுங்காமல் எப்பொழுது நீ அண்டி வருகிறாயோ அப்பொழுது இந்த ஆண்டனுடைய உண்மையான அன்பும் அமைதியும் சமாதானமும் இவரை அண்டி வருகின்ற இங்க இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கும். அப்படி நிறைவாக நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவரை நான் முழுமையாக அன்பு செய்கிறேன், அவருடைய அன்பிலும் அவர் தருகின்ற அமைதியிலும் அவர் தருகின்ற சமாதானத்திலும் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று யோசிக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அழகான ஒரு கதை இதற்கு இருக்கிறது. அரசன் ஒருவன் ஒரு நாள் மாலை வேளையிலே தன்னுடைய அமைச்சரோடு அப்படியே காட்டுக்கு ஒரு உலா செல்கின்றான். அவ்வாறு அவன் தன்னுடைய அமைச்சரோடு உலா செல்கின்ற பொழுது அந்த காட்டிலே ஒரு பரிதாபமாக ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதரை பார்த்த உடனே அரசர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு பண முடிச்சை அவருக்கு கொடுக்கிறார். ஒரு பண முட்டைய அவருக்கு கொடுக்கிறார். அதை வாங்கின உடனே ரொம்ப பரிதாபமாக வாழ்விலே எல்லாவற்றையும் இழந்தது போல இருந்த அந்த மனிதன் அந்த பணமூட்டை பார்த்தோன்னு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சினாக்கா, அரசர் கொடுத்திருக்கின்ற இந்த பணமூட்டை எப்படியும்
நம்முடைய ஒரு வம்சம் முழுவதும் வாழும், ஒரு வம்சம் முழுவதும் வாழும். எனவே இதை வைத்து நாம் எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியிலே அந்த பண மூட்டையை தன்னுடைய முதுகிலே தோளிலே சுமந்து கொண்டு வீட்டிற்கு செல்கிறான். அவ்வாறு அவன் வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது வழியிலே அதை பண கொள்ளைக்காரன் அடிச்சு புடிங்கிட்டு போயிடுறான். அடிச்சு கொள்ளைக்காரன் புடிங்கிட்டு போயிடுறான். புடிங்கிட்டு போன உடனே ரொம்ப வருத்தம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த வருத்தம். 500 ரூபாய் 100 ரூபாய் தொலைஞ்சாவே பதற்றம் ஆயிடுவோம். ஒரு வம்சம் வாழற வரைக்கும் கிடைக்கிற அந்த பணம் தொலைஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவோமே, அதை விட ஒரு மோசமான ஒரு வருத்தத்திலே அந்த மனிதன் இருக்கிறார். மறுநாள் திரும்பவும் அரசரும் அமைச்சரும் வருகிறார்கள். அதே இடத்தில் அந்த மனிதன் ரொம்ப சோகத்தோடு பரிதாபமாக இருந்து கொண்டிருக்கிறான். அவரை பார்த்த அரசர் கேட்கிறார், ஏம்பா நேற்று தாம்பா உனக்கு நல்ல மூட்டை ஃபுல்லா பணம் கொடுத்தன, என்ன ஆச்சு, நீ சந்தோஷமா இல்லை, என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே அரசரே இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வருத்தமாக சொல்லுகிறார். உடனே அரசருக்கு இரக்கம் குறையவில்லை, இரக்க குணம் அவரிடத்தில் குறையவில்லை. திரும்பவும் என்ன செய்கிறார், ஒரு பல விதமான விலை உயர்ந்த, அதாவது வைடூரியம் வைரம் தங்கம் சொல்லிட்டு எல்லாமே கலந்த அந்த மிக உயர்ந்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு பையை அவரிடத்தில் கொடுக்கிறார். அதை வாங்கிய உடனே மிக்க மகிழ்ச்சி. அதையும் தூக்கி கொண்டு எப்படியாவது மறைச்சு இந்த கொள்ளக்காரர்கள் மாட்டாம வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன அவரு அதை பதுக்கி வைக்கிறார். எங்க வைக்கிறார் தெரியுமா, நம்ம வீட்டுல இருக்கிற பரணி. இப்ப யாரும் இல்லையே பரணி இருக்காரு. குடிசை வீட்டுல நம்ம பரணி மேல அந்த கூழ் வச்சிருப்பாங்க, கஞ்சி வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல போயிட்டு அந்த பானையை திறந்து உள்ளார வச்சிடறார். வச்சுட்டு நிம்மதியா தூங்குறார். ஏன், திருடங்கட்டை யாரையும் மாட்டாம அழகா வீட்டுல வந்து அரசர் கொடுத்த அந்த விலையில் இருந்த அந்த பொருட்களை எல்லாம் வைத்து விட்டோமோ என்கிற மகிழ்ச்சியில தூங்குகிறார். பொழுது விடுகிறது. தன்னுடைய மனைவி எழுந்துக்கிறார். போய் தண்ணி குடிச்சுட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த அந்த பரணி மேல வச்சிருந்த அந்த மண்குடத்தை தூக்கி என்ன பண்ணாங்க, ஆத்துக்கு போயிடுறான். போயிட்டு தண்ணி பூத்து நின்று அழகா அதே இடத்துல வச்சிடறான். வச்ச உடனே அவங்க வேலையை பாக்குறாங்க. இந்த மனிதர் கொஞ்சம் தூங்கி எழுந்து போயிட்டு தான் வச்ச அந்த பொருள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது இல்ல, ஃபுல்லா தண்ணியா, ஒரே பதற்றம், வேதனை. கொண்டாட்டிய கூப்பிடுறாரு, ஏன் எங்கடி வாங்கடி கூப்பிடு, இங்க வச்சேன்னா எங்க என்ன பண்ண, போய் தண்ணியை தந்து வச்சுட்டேங்க, அதுல இது இருந்துச்சு பாத்தியா, நான் பாக்கலங்க, நானே பார்க்கல அப்படின்னு சொன்ன ரொம்ப கஷ்டப்படுறோம். போச்சுரா இதுவும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப காட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். மறாவது நாள் அரசர் வருகிறார். திரும்ப அந்த மனுஷனை பாக்குறார். திரும்ப ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறார். என்னப்பா அரசர் எப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, இந்த அரசர் இவனுக்கு நிறைய கொடுத்தா இவனால பழைக்க தெரியல அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, 5 ரூபாய் கொடுக்கிறார். அவரு எவ்வளவு ரூபாய் கொடுக்கிறாரு, வெறும் 5 ரூபாய் கொடுக்கிறார். நீ இதை வச்சு எப்ப நான் போச்சுக்கோ அப்படி. அந்த 5 ரூபாயை வாங்கிய அந்த மனிதன் பாமரன் பரிதாபமாக வாய்ப்புகள் பல கொடுத்தும் அதை தவறு விட்ட அந்த மனிதன் அந்த 5 ரூபாயை பெற்ற உடனே யோசிக்கிறான், இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிச்சு, இந்த 5 ரூபாவும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு எத்தனை மணாலும் தொலைஞ்சு வழியிலும் யாருன்னா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தங்கரைக்கு போயிட்டு ஒரு மீனை வாங்கி சாப்பிடலாம், ஒரு மீனை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் ஆத்தங்கரையில போயிட்டு மீன் பிடிக்கிறவங்கள போயிட்டு 5 ரூபாய் கொடுத்து ஒரு மீன் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர நல்லா மசாலா போட்டு அழகா இந்த மீன் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற அவர் வீட்டுல வந்த உடனே அந்த மீனை கழுவி வாய் அப்படி பிறந்த உடனே அந்த விலை உயர்ந்த முத்துக்கள் வைடூரியன் ஒரே வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியல, அது அந்த பொருள் எல்லாம் அந்த மீன் வாயிலிருந்து வெளியே வருது. ஒரே மகிழ்ச்சி, கை தட்டுங்க, ஒரே மகிழ்ச்சி. அடாம் பாடுறா, நம்ம 5 ரூபாய் கொடுத்து ஒரு மீன் வாங்கணும், அந்த மீனுக்குள்ள நம்ம தொலைச்ச எல்லா விதமான விலை உயர்ந்த முத்துக்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நாம் நினைக்கின்ற எல்லாமே நடக்கும் என்று சொன்னால், எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நல்ல எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்கி கொள்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைக்காததெல்லாம் நடக்கும். என்னதெல்லாம் நடக்கும்,
நாம் நினைக்காததெல்லாம் நடக்கும். சுயநலத்தோடு, பொறாமையோடு, ஆணவத்தோடு, பிறர் மேலே காழ்ப்புணர்வு கொண்டு இருக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நல்லதே நடக்காது. எப்பொழுது நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கிறதோ, எப்பொழுது நம்முடைய எண்ணங்கள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைப்பதை விட 10 மடங்கு, 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பார். இது பொய் அல்ல, உண்மை. இந்த உண்மையை யாரெல்லாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, மிக அழகாக திருத்தந்தை 6ஆம் பவுல் சொல்லுகிறார், இந்த நற்கருணை ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையாக நம்புகிறீர்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில எல்லாமும் கிடைக்கும். இந்த நற்கருணை ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையாக நம்புகிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் உடைய வாழ்க்கையில எல்லாமும் கிடைக்கும். இந்த நற்கருணை ஆண்டவரை யார் உண்மையாகவே ஒரு 50% உண்மையாகவே விசுவசிக்கவில்லையோ அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எல்லாமே கிடைத்தது போல் இருந்தாலும் அது அவருடைய வாழ்க்கையில கையில தங்காது. சொல்லுவாங்க நிறைய பேர், நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா பாக்கெட்ல காசு நிக்க மாட்டேங்குது. எல்லா கடனையும் அடைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா கடன் அடைஞ்ச பாடு கிடையாது. எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுற மாதிரி தான் இருக்கிறது, ஆனா நம்ம கிட்ட ஒரு நண்பன் கூட நெருங்கி இருக்க மாட்டேன்றாங்க. நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு உதவி செய்வதற்கோ, நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கோ, நம்மை தட்டி கொடுப்பதற்கோ, நம்மை உற்சாகப்படுத்துவதற்கோ, நாம் செய்கின்ற வேலையை மிக அழகு என்று சொல்லி அங்கீகாரம் கொடுப்பதற்கோ யாரும் நமது அருகில் இருக்கவே மாட்டார்கள். காரணம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நமக்குள் வைத்திருக்கின்ற எல்லாமே பொய்யாக இருக்கிறது, முகமுடியாக இருக்கிறது, ஆணவமாக இருக்கிறது, பொறாமையாக இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த பொறாமையை பற்றி நாம் இறைவார்த்தை வழிபாட்டிலே நாம் வாசிக்க, எப்பொழுது நாம் என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்று யோசிப்பதை விட, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொன்றும் எனக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது என்று யோசிக்க பழகிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்ப்பதை விட கடவுள் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அழகாக அன்புக்குரியவர்களே, கிரேக்க பாரம்பரியத்திலே, சமூகத்திலே இந்த கதையை சொல்லுகிறார்கள். மிக பிரபலமாக பல ஓட்டப்பந்தயங்களில சேர்ந்து வெற்றி பெற்ற ஒரு மனிதருக்கு அந்த கிரேக்க நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு மாநகரத்தினுடைய மத்தியிலே அழகான ஒரு சிலையை அமைக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் அந்த மனிதருக்காக ஒரு சிலையை அமைத்தவுடனே அதை பார்த்த பல போட்டிகளிலே பங்கெடுத்து தோல்வியுற்ற ஒரு வீரன் அதை பார்த்து பொறாமைப்படுகிறான், மிகவும் வருத்தப்படுகிறான். காரணம், தன்னுடைய சிலை அங்கே இல்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு வருத்தம். அப்படி அவருடைய பொறாமை, வருத்தம், காழ்ப்புணர்வு எல்லாம் இந்த சிலை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று யோசிக்கிறான். ஒரு இரவு வேளையில அந்த வீரன், தோல்வியுற்ற வீரன், அந்த சிலையின் மீது கயிற்றை போட்டு அந்த சிலையை இழுக்கிறான். அந்த சிலை அவன் மேலேயே விழுந்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவன் மேலேயே விழுந்து விடுகிறது. எப்பொழுது நீ பிறருக்கு தீயது நினைக்கிறாயோ, எப்பொழுது நீ பிறர் மீது பொறாமைப்படுகிறாயோ, எப்பொழுது பிறருடைய திறமையை நீ அங்கீகரிக்காமல் அதை தள்ளி விடுகிறாயோ, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் அமையும். ஏனென்றால் இந்த மண்ணினுடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் திரேசம்மாள், அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஆண்டவருடைய அன்பை முத்தமாக பெற்றவள். தன்னுடைய முதல் நற்கருணை என்கிற அருட்சாதனத்தை பெற்ற பொழுது இந்த நம்முடைய பாதுகாவலி அழகாக சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை முத்தமிட்டார். அவர் இட்ட முத்தமானது மிகவும் இனிமையாக இருந்தது. அந்த இனிமைமிக்க முத்தமத்தை, அன்பின் முத்தமாக அதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த அன்பின் முத்தத்தை இயேசு ஆண்டவரிடமிருந்து பெற்ற பிறகு நான் என்னுடைய பணியினாலும், என்னுடைய உடலினாலும், என்னுடைய உள்ளத்தினாலும் நானும் அவரை முத்தமிட வேண்டும். அவரை பற்றி நான் பேசுவதை விட அவரிடத்தில் நேராக பேசுவதுதான் என்னுடைய வாழ்க்கையை நான் பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்கின்ற மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தினுடைய அறிக்கையை வெளியிட்டவள் நம்முடைய பாதுகாவலி புனித குழந்தை இயேசுவின் திரேசம்மா. அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான வேலையிலே நாம் நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவீனத்தால் தாக்கப்பட்ட பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரத்தில் தடுமாற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு சில நிகழ்வுகளை சந்தித்த பொழுது, நோயுற்றிருந்த பொழுது, சண்டை சச்சரவுகளை சந்தித்த பொழுது,
பிறருடைய பகைமையை தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில பெற்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் இந்த ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த பாடலின் மூலம் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்றென்று சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். எத்தனையோ கேள்விகள், ஏதோதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி எழ யாரும் இல்ல. எத்தனையோ வேள்விகள், ஏதோதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி எழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றி, நீ நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றி, நீ நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட
யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, என்னென்று கேட்கிற யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லேனா. கரங்களை மூடி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவிடத்தில் நம்மை நாம் ஒப்புக்கொள்ளும். அன்பிறைவா, வார்த்தையால் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே நீ வருகின்ற ஒவ்வொரு வாழ்வு ஆசீர்வாதத்தினால் இந்த நாள் வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவரே, நாங்கள் பிறந்தது முதல் இந்த வினாடி வரை ஒரு அளவில்லாத ஆசீர்வாதத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பலவீனம் ஒரு புறம், பல்வேறு விதமான குறைபாடுகள் ஒரு புறம், அதனையும் தாண்டி நீ தருகின்ற பலமும் நீ தருகின்ற ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மென்மேலும் வளர்வதற்கான ஒரு உற்சாகத்தையும் ஒரு தெம்பையும் வல்லமையும் கொடுக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். எத்தனுடைய வாழ்க்கையில எத்தனை கேள்விகள் எழுந்தாலும், எவ்வளவோ ஏக்கங்கள் எங்களுக்குள்ளே ஓடினாலும், ஒவ்வொன்றையும் நாங்கள் உம்மை தவிர வேறு இடத்தில் சொல்ல முடியும். மனிதனை நம்புவதை விட ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுவது மிக மிக மேன்மையானது என்கின்ற திருப்பாடல் ஆசிரியருடைய விசுவாசத்திற்கு நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கையளிக்கின்றோம். உம்மிடத்தில் நாங்கள் தஞ்சம் புகுகின்ற பொழுது நீர் எங்களை குழந்தையை போல மிக அற்புதமாக தாளாட்டி சீராட்டி பாலூட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் வளர்த்தெடுக்கிற ஆண்டவரே. தாய் என்னை ஈண்டெடுத்த தாய் எங்களை மறந்தாலும் நீர் மறக்காத தேவனாக இன்றும் என்றும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதமிக்க செயல்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளால் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில செய்துகின்ற அனைத்து அதிசயமிக்க செயல்களால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எத்தனை சொந்தங்கள் எங்களுக்கு இருந்தாலும், எத்தனை பேர் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலும், நான் இருக்கிறேன் தைரியமாயிரன் என்று சொன்னாலும், அவர்களுக்கென்று ஒரு சுயநலம் வருகின்ற பொழுது எங்களை விட்டு ஓடிவிடுகின்றார்கள், எங்களை கழ்கை விடுகின்றார்கள் பிலாத்துவை போல. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் அன்பு செய்கின்ற கடவுளாய், எங்களை எப்பொழுதும் நேசிக்கின்ற கடவுளாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை ஒருபொழுதும் நான் கைவிடுவதில்லை, உன்னை நான் அளவில்லாத அன்பு செய்கிறேன் என்கின்ற ஆசீர்வாதம் மிக்க வார்த்தையால் எங்களை வலுப்படுத்துகின்ற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல ஆயனாய் உம் தோள்களின் மீது எங்களை சுமந்து கொண்டு எங்களை வழி நடத்தும். உம் நல்ல ஆயனாய் நாங்கள் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எங்களுக்கு பேரொழியர் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துகிறார்கள். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நம்முடைய பாதுகாவலை புனித குழந்தை இயேசுவின் தெரேசம்மாளுடைய விழாவிற்காக எங்களே நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில இந்த பாதுகாவலியை போல ஆண்டவரே, இந்த மண்ணில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் பொறாமையினால் அல்ல, சுயநலத்தினால் அல்ல, காழ்ப்புணர்வினால் அல்ல, ஆண்டவரே நீர் அன்பு செய்கின்றேன், உங்களுடைய அன்பினால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மாற்றுப்படுத்துகிறோம் என்கின்ற அந்த யதார்த்தமான உள்ளம் எங்கள் ஒவ்வொருவரிடம் அருமையானால் இந்த மதுராம்பட்டு மண் இன்னும் மென்மேலும் செல்வத்திலும் சமூக அந்தஸ்திலும் விசுவாசத்திலும் மலரும் என்கின்ற நம்பிக்கையில இங்க இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களுடைய பாதுகாவலை புனித குழந்தை இயேசுவின் தெரேசாமாளுடைய இடவிடா பரிந்துரையின் வழியாக, புனித குழந்தை இயேசுவின் தெரேசாமாளுடைய இடவிடா ஆசீர்வாதத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அன்பின் நிழலிலும் உமது அன்பின் சரசிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமென்.
அதிசயங்கள் செய்கிறவர். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவரிலே கலந்து அவரோடு இணைந்து செய்கின்ற பயணம். எனவே இந்த பயணத்திலே நாம் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருட்தந்தை புனித பியோ சொல்வது போல நாம் ஒவ்வொருவரும் கத்தோலிக்க ஆலயத்தினுடைய அருகாமையிலே வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் இந்த கத்தோலிக்க ஆலயம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நற்கருணையிலே வைத்திருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய அருகிலே யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் எல்லா வல்லமையும் கொடுக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை வாய்ப்பினை பெற்றுக் கொள்கிறார்கள். எனவேதான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல கோயில் இல்லாத ஊரிலே நாம் அனைவரும் குடிகொள்ளக்கூடாது. அப்படியல்ல இந்த ஊர். நாம் ஆலயத்தினுடைய அருகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கோவிலுடைய பக்கத்தில் இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய 24 மணி நேர பிரசனத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். இந்த பயணத்தில் நாம் ஒவ்வொருவரும் பவனியிலே பங்கெடுப்போம். நற்கருணை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய வாழ்வை பண்படுத்துவாராக. பலன் தருகின்ற விதத்தில் நம் ஒவ்வொருடைய வாழ்வும் அமைய ஒவ்வொருவரும் நாம் உண்மையாகவே முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவர் என்னை மட்டும் அன்பு செய்கிறார், என்னை முழுமையாக அன்பு செய்கிறார், எனக்காக தன்னுடைய பிரசன்னத்தை இங்கே தந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையில இந்த பவனியிலே நாம் பங்கெடுப்போம். இப்பொழுது நித்திய இயேசுக்குரிய பாடி ஆண்டவரை நாம் புகழ்ந்தேத்துவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எதிசயம் புரிவோம். அன்புக்குரியவர்களே, நாம் இப்போது நற்கரை பவனியை தொடங்குகின்றோம். முதலில் சிறுவர்கள் 2 வரிசைகளாகும், சிறுமிகள் 2 வரிசைகளாகும். அதனைத் தொடர்ந்து இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு.
என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் தீர்ப்பார். காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் தீர்ப்பார். காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். அன்பு அமுதத்தினை நான் அருந்திட எனக்கு அளிப்பார். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பார். நீ என்றும் அழைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடையாளர்களே, உம்முடைய பாடுகளை சென்றீர். உமது திருவுடன் திறந்தமாகியவற்றின் மறைமுடைய குணங்கள் உமது மீட்பின் பயனை இறைவிடாமல் வைத்து உணர அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய் ஆவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழுங்கள். ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோம். இப்போ ஒரு வித்தியாசமான வகையிலே உங்களுக்கு இந்த ஆசிரியரை வழங்கப்படுது. எல்லாரும் பெற்றோர்கள் மட்டும் எழுதுறதுல பிள்ளைகளை பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் தான் புரியுமா பெற்றோர்களுக்கு மட்டும் ஆண்டவர் சிறப்பான முறையில் ஆசிரியர்களை பாருங்க. திருமணமாக இளைஞர் ஆண்கள் திருமணமாகாத ஆண்கள் உங்களை தேச சிறப்பான முறையில் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். பள்ளியிலும் கல்லூரிகளிலும் படிக்கின்ற மாணவ மாணவியர் இளைஞருக்கும் இறுதி ஆட்சியில் வழங்கப்பட்ட போது ஆண்டவரை ஒப்பு என்னென்ன கருத்துக்காக ஆண்டவரிடம் உதவி கேட்க அது மாதிரி வைத்துக் கொண்டு இந்த இறுதி ஆட்சியில் எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்.
மக்களுக்கு ஆசீர்வாதம் கேட்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்படாம எப்படி ஒரு சில பேர் தயாரா பண்ணீங்க ஆபீஸ்ல வீட்டில் சாப்பிட்டு நடந்தவங்களுக்கு தான் நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. யாரும் கஷ்டப்படாதவங்களுக்கு நிறைய கிடைக்குமா? கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய கிடைக்குமா? எப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோம் அப்படின்னு கஷ்டப்படலாம், கஷ்டப்படலாம். வேற ஒண்ணு நான் சொல்றேன், நானா பூசு வைக்கிறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு யார் நாராயணன் சரி ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆண்களுடைய ஆசீர்வாதம் அவர் தான் கொடுக்குற உதவி தான். அந்த உதவியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன், ரொம்ப கஷ்டப்பட எனக்கு முடி போட முடியாது. ரெண்டு காலமே எனக்கு நினைப்பேன் இல்லைன்னா அந்த முடி போடணும். முடி போட முடி காப்பில் சின்ன பையன் அப்படியே அப்படி முடி போடுறாங்க. ஆண்டவர்கள் நாம் கேட்க வேண்டியது எவ்வளவு பாதுகாப்பு முன்பு கட்டுனீங்கள பாடனங்களை எதிர்த்து முன்பு பாடல அவர்களோட பாடனங்களை எதிர்த்து பாடாதவங்களை எதிர்த்து நீங்க வேலை தமிழ் தெரியாது. தமிழ இங்கிலீஷா பாடுற கடவுளுக்கு வந்து சும்மா கஷ்டப்பட்டு சரி இந்த ஒரு நல்ல படம் பண்ணலாம். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கொஞ்சம் ஒரு சில பிள்ளைங்க பார்த்தா நாளைக்கு விட்டு சோதனை கேட்கிறேன். ஆமா சரி விட்டு கொடுத்துருவாங்க. வீட்டுல போய் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கறிப்படம் நான் வந்து கொடுத்துட்டு ஒரே நாள் வாங்கினேன். என் வீட்டுல என்ன கொடுத்தாங்க நீங்க அவங்க நான் ஒரே கொடுத்துட்டு ஒரே நாள் நான் வீட்டு கொடுத்துட்டு வாங்கி 80 வருஷம் ஆகுது. இதோட எத்தனை வருஷம் அவர் கணக்கு போட்டு சொல்லுங்க. 80 வருஷத்துக்கு முன்னே என்ன ஆகுது கணக்கே இல்லாத எடுத்து சொல்றவங்களுக்கு என்ன சொல்றீங்க? இந்த கணக்கே நீங்க தெரியாத எம்பிஎஸ்எஸ்ல பாஸ் பண்ணீங்க. எல்லாம் மட்டும்தான் போயிட்டேன். எனக்கு பின்னால தெரிய நானே சொல்லிட்டு நானே சொன்னேன். 1944
இதான் சொல்றேன் நினைக்கிறேன். இந்திய சுதந்திரங்களை பார்க்கல. இந்திய சுதந்திரத்தை அதிக பேசுகிற பல நமக்கு பேசுகிறதுலாம் அதாவது இருக்கிற அப்படி இருக்கு. நாம் நல்ல விஷயங்கள் அந்த பேசுகிறது நாளைக்கு யாராவது கூட்டு நேரத்துல பேசுனீங்க போய் அந்த நேரத்தில் தண்டப்படத்துக்கு பேசணும். தற்கொலைக்கு ஒரு சின்ன பாட்டு ஒன்று பாடி நாம் தற்கொலை ஆசீர்வாதம் ஆண்கள் பாடுறீங்களா? ஆண்கள் அதுக்கு முன்னாடி நற்கொலைக்கு நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அப்போ பாட்டு அந்த பாட்டெல்லாம் முடியாது பாடணும். புதுசா பாடணும். பாடுறது மழை பாட்டு சீவியம் கரவாரும் ஆமத்துமாத்தி சீவியம் ஆனவீரே ஆதிரோதிரோம் அன்பாகவே தேவன கருணை தேவிக விரோதே சீரியம் தரவாரும் தேவியேசுவே என்னை உண்டவர்களே என்றும் வாழுவார் என்னை உண்ணாதவர்கள் என்றுமே விவார் தேவன கருணை தேவிக விரோதே சீரியம் ஹரவாரும் தேவயேசுவே. ஏற்று நம்ம கொடுப்பதில் ஆசைப்படுகிறார். அவரோடு நம்ம அந்தோனியார் சித்ராத்திற்கு நடந்து வந்தவங்க ஆண்டவர் சும்மா விட்டுருவார். அதனால பயணத்துக்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். வீட்டில் இருந்து வர முடியாதுன்னு ஒரு சில பேர் இருக்கிறார். சில பேர் நடந்து அவர்களே ஆசீர்வதிப்பார். நம்மள வந்து சிறப்பான முறையிலே ஆசீர்வதிப்பார். தெரேசா பற்றி நிறைய கேட்டிருப்பீங்க. சொல்றாரு ரொம்ப ரொம்ப ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார். காரணம் அவர் நற்சொல்லில் இருக்கிறார் என்று நம்புகிறோம். அவரை வணங்குகிறோம். அவருடைய பாடலை பாடுகிறோம். அவரோடு பயணித்தோம். கடவுள் சும்மா விட்டுறார், சும்மா விட்டுறார். நிச்சயமாக இந்த நம்முடைய குடும்பங்களுக்கு என்னென்ன வேண்டும் ஆகணும். பணம் தரப்பட்டாரு, அதுதான் முக்கியம். அது இருந்து அது போய் பணமெல்லாம் முக்கியம். சமாதானம் தருவார், மகிழ்ச்சி தருவார். பணம் இருக்கிறவங்கன்னா மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வசதியா இருக்கிறவங்க நமக்கு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உலகத்தில் மிக முக்கியமானது எது? மகிழ்ச்சி. எது மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கேட்குது. ரொம்ப யோசிச்சுட்டு கேட்கப்படுறாங்க. யாருக்கு மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க கேட்குது. எங்க மகிழ்ச்சியா இருக்குது? காய்ச்சி நாளைக்கு கறி எடுத்து போட்டு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க யாருன்னா கைக்கு உட்காந்து கேட்டா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இல்ல ஐயோ சொன்னாங்க. இந்த பிள்ளைகளுக்கு
நாளைக்கு இந்த அங்கி ஒன்று கொடுத்தாங்க சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த காலத்துலாம் ஒண்ணுமே இல்லை, அது முடிச்சிடறேன். அப்புறம் ஆசை எந்த காலத்துலாம் ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு இருக்காது, காலையிலேயே சாப்பாடு இருக்காது. சிஸ்டர் உங்களுக்கு சொல்றேன், அப்படியே கண்ணை உறங்கினாங்க. காலையிலேயே சாப்பாடு இருக்காது, மத்தியானமும் சாப்பாடு சுத்தமா இருக்காது. ஸ்கூல்லையும் கிடையாது, வீட்லயும் கிடையாது. இப்பதான் போடுறேன், எங்க பார்த்தாலும் சோறு, எங்க பார்த்தாலும் சோறு மாறி போச்சு. மத்தியானமும் போட்டு சாப்பாடு இருக்கு, சாயங்காலம் இருக்கும் இருக்காது, நிச்சயமா சொல்றேன். ஆனா எங்க ஊர்லயே ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரே ஒரு பையன் யாருன்னா காரணம் என்ன, அது இப்போ கடவுள் சாப்பாடு. இப்ப பாரு, இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், முட்டை, அப்புறம் மதியானம் கறி குழம்பு, அது பார்த்தா ராத்திரிக்கு வர கறி குழம்பு. இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. நான் இதெல்லாம் நான் சொல்றதுலாம் ஒண்ணுமே நான் சின்ன பையனா இருக்கும்போது கிடைக்கல. ஆனா சந்தோஷமா இருந்த ஒரே ஒரு பிள்ளை காரணம் எப்பவுமே ஆண்டவர் இருந்தார், எப்பவுமே மாறா இருந்தார். சந்தோஷமா இருக்கும். பையன் ஏன் சோழ முயற்சி கொடுத்தான், கரையாளருக்கு முயற்சி கொடுத்தான். அது எதுவும் போயிடும். ஏசு அப்படி உள்ளத்தில் இருக்கும் பொழுது எப்பவும் மகிழ்ச்சி, ஏசு உள்ளத்தில் இருக்கும் போது எப்பவுமே மகிழ்ச்சி. அது மட்டும் எப்போது எப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. சாப்பாடு இருக்காது, இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது, இருக்கும். இப்ப எப்பதான் இருக்குது, தேவையில்லாத இருக்குது. நீ நிறைய போதுதான் கிடைக்குது, நீ சாப்பிட கிடைக்குது, அவ்வளவு நீ கிடைக்கும். ஆனா மகிழ்ச்சி இருக்கா? காரணம் ஏசு இருக்க. கடவுள் இல்லாத ஆகவே உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரா என்று நினைத்து இயேசுவே எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் இன்பத்தில் குடும்பத்தில் காலையிலும் மாலையிலும் இருக்கும் பொழுதும் இல்லாத என்றுமே எங்கள் உள்ளத்தில் இருக்கும், எங்கள் ஊருக்கு இருக்கும், எங்கள் பங்கில் இருக்கும், எங்களோடு இருக்கும் என்று நாம் நினைத்து இந்த இறுதி ஆசீர்வாதத்திற்கு நம்ம தயார் செய்வோம். அப்படியே கூப்பிட்டு ஆண்டவரே என்று கோயிலுக்கு போகும்போது ஆண்டவரும் நீங்க சும்மா விருந்தினோடு போகக்கூடாது. கோயில்ல சாமி என்ன கூப்பிட்டாரு, அப்படியே சொல்றது கோயில என்ன வேணும், சோறாசல். கோயிலுக்கு உங்களுக்கு என்ன வேணும், பண்ணா கோயிலுக்கு என்ன போடணும், சாமி என்ன கூப்பிட்டாருதான் போடணும். சிஸ்டர் என்ன கொடுத்தாங்க, அவங்கள அந்த எதுவும் ஒன்றும் கொடுப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத அந்த காப்பாற்ற வெளியே போட்டு புத்திசாலி மடக்கான உள்ள வந்து நீ பாரு நடந்துகிட்டே வருவாங்க கூட என்ன பாக்குறீங்க, கரெக்டா உட்காந்துக்கிறீங்க. நாளைக்கு உண்மை இருக்கீங்களா பாக்கலாம். ஓகே, உறுதி கொடுத்துருவாங்கிறத சேர் போட்டு உட்கார வச்சுறீங்களா? உறுதி கொடுத்துருவாங்க எங்க உட்கார ஏன்னா சில சைட்ல உட்கார வச்சிருவாங்க. அதை அட்டாச்சு உறுதி கொடுத்து போனாலும் நாளைக்கு நீங்க சேர் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி எல்லாரும் வந்து புரியுதுங்களா? அது அவங்க பல எல்லாருக்கும் பேசுறது கஷ்டமா இருக்கீங்களா? ரொம்ப டல் அடிச்சுக்கிறோம். இதனால ஆண்டவர் அவருக்கு ஒரு பிரச்சனை வைக்க ஆரம்பிச்சாரு. வாம்பா பிரச்சனை ஆண்டா அவர் கூப்பிட வேண்டும். அடுத்த வருஷத்துக்கு வர மாட்டாங்க.
தூயதேவா சாதனத்தை